வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. என்ன பண்ணீங்க காலையில இருந்து சொல்லுங்க. காலையில கருப்பட்டி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேங்க ஐயா. சரி. அப்புறம் 12 மணி போல முட்டைக்கோசு பொரியல் பண்ணி ம். ஒரு அரை இட்லி அளவுக்கு சாதம் வச்சு சாப்பிட்டேங்க ஐயா. சோறு வச்சு சாப்பிட்டீங்க, நல்லது. சரி, ஆ, அருமை அருமை, நல்ல முயற்சி. அதுக்கப்புறம் ஆ, தண்ணி தாகம் எடுக்கும்போது 100 மில்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்கேங்க ஐயா. ஆ, ம். இப்ப மணி 6:30 ஆச்சு. 6:28, 6:30 ஆச்சு. புரியுதா? எப்படி இருக்கு? மயக்கம் கிருகு சோறுல ஒண்ணும் வரலையா? லேசா டயர்டா இருக்க மாதிரி இருக்குதுங்க ஐயா. அப்புறம் தண்ணி குடிச்சா சரியாயிடுது. ம். அது இருந்ததுன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நாட்டு சக்கரை போட்டு, அல்லது கரும்பு சக்கரை போட்டு, அல்லது நாட்டு சக்கரை கரும்பு சக்கரை தேன் கொஞ்சம் கலந்து குடிச்சிங்கன்னா அந்த விஷம் புளிப்பா ஆ, இருக்கிறப்ப நாக்குல படிகிற விஷம் தான் அந்த உள்ள வந்து 50 வருஷம் இருக்கிற விஷத்தை நம்ம வெளியெடுக்கணும். பழைய பழைய விஷத்தை வெளியெடுக்கணும். பழைய விஷத்தை எடுக்க எடுக்க பழைய விஷத்தை எடுக்க எடுக்க அந்த பசி துன்பம் நின்று சரிங்க. போயிடும். ஆமா, அது வந்து 6 மாசம் ஆகும். அந்த பசி துன்பம் நின்றுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து இயற்கை சுவாசத்திலே வாழ வச்சிடும். இந்த இயற்கை சொல்றதை நம்ம கேட்கணும். இங்க வந்து சரி சரிங்க. உடம்பு ஒரு கருவி. இங்க இங்க மனதுக்கு இங்க வேலை இல்லை. முதல் மனதுக்கும் இரண்டாவது மனதுக்கு வேலை இல்லை. திங்கிற மனம், ஆசைப்படுற மனம், உணவு மேலையும் உணவு ருசி மேலையும் எந்த வகையான ஆசையும் பட முடியாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா சரிங்க. மீண்டும் 2 நாள் நீர்ப்பயிற்சி பண்ணி மருந்து, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத மாங்காயம் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத முட்டைக்கோசை வாங்கி வேக வச்சு சாப்பிட்டு நீங்க அந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை இறக்கி விட்டு அதை சுத்தப்படுத்தணும். அந்த எடை ஏறும்போது மறுபடியும் இறக்கணும். இந்த சமச்சீர் எடை வரணும். சரிங்க. அதாவது சமச்சீர் எடை தான் ரொம்ப முக்கியம். இந்த சமச்சீர் எடை வர்றதுக்கு 6 மாசத்துக்குள்ள அளவுகோல் வந்து 6 மாசம். அவரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 7-8 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. உண்மையான கண்டுபிடிக்க 100 முறை பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் இறுதி முடிவுக்கு வர்றாரு. இது விளையாட்டு இல்லைங்க. அதாவது நீர் மருத்துவம் என்பது சரிங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது, மறந்துட்டாங்க. அது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாடல் முறை தான். இப்பதான் உரைநடை முறை. இப்ப பாடல் முறை யாரும் தமிழை படிக்காதனாலையும் ஒழுங்கா கற்காதனால ஏற்பட்ட சாபக்கேடு. அப்படியே கற்றவங்க பூராமே தவறா எழுதுனங்காட்டி அதுவும் சாபக்கேடு. இப்ப நாம வந்து தேர்வு முறைக்காக மதிப்பெண் வாங்குறதுக்கு படிச்சுட்டு மானங்கட நம்ம கண்டது மனம் போன வாக்குல சாப்பிட்டு பசி இல்லைன்னா கூட எல்லாம் சாப்பிடுவானுங்க. அதுதான் இங்க உலகத்துல இருக்கிற ஒரு கேடுகட்ட நிலை. பசிங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு சரிங்க. மனம் போன வாக்குல தின்னுக்கிறது. உடம்பு வேற, மனம் வேற. ஆக உடம்பு ஒரு கருவி. இன்னைக்கு மிஷினா தான் பார்க்கணும். என்னது, மிஷினா தான் பார்க்கணும். இது ஒரு தையல் மிஷின், அவ்வளவுதான். தையல் மிஷின் தான் எண்ணெய் போடணும், அவ்வளவு. எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி தான் போடணும். தையல் மிஷினுக்கு எண்ணெய் போடுவாங்க, எல்லா இன்ஜினுக்கு எண்ணெய் போடுவாங்க. அந்த எண்ணெய் வந்து உராய்வு குறைப்பதற்கு. ஆனா நம்மளும் என்ன பண்ண தெரியுமா? நீங்க அந்த மிஷினை நீங்க என்ன போட்டீங்கன்னா அந்த பிசுக்கு ஏறிக்கு அப்ப அவசரத்துக்கு ஓடும். அதுக்கப்புறம் பிசுக்கு ஏறி அப்புறம் அதை நீங்க சீவனை போட்டு கழுவணும். இங்க தண்ணீர் அப்படி இல்லை, ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யும். நோயையும் குணமாக்கிரும், அந்த வலுவழுப்பும் உண்டாக்கும். அந்த கரைச்சிட்டு வெளியே வரும். அதாவது கரைச்சிட்டு வெளியே போயிடும், நோயையும் குணமாக்கிரும். அப்புறம் பசி தாகத்தை கட்டுப்படுத்திடும். அந்த பசிங்கிற நோய் வந்து மரணத்தை உண்டாக்குற ஜீரண நீர். இதுதான் பேசிக். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விட்டு 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 செய்ய வேண்டியது. இதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு விட்டு செஞ்சோம்னா தொடர்ச்சியாகவும் செய்யலாம், விட்டு விட்டு செய்யலாம். விட்டு செஞ்சாலும் குற்றம் இல்லை, தொடர்ச்சியா செஞ்சாலும் குற்றம் இல்லை. இது உடம்பு ஒரு கருவியாத்தான் பார்க்கணும். மனம் வந்து மனம் வேறு, கருவி வேறு. ரெண்டும் ஒண்ணாக்க முடியாது. ஒண்ணாக்க முடியாது. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ உணவெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அந்த உணவெல்லாம் அந்த உணவு அந்த அது உணவு அது மனம் விரும்பிய உணவு. அந்த மனம் விரும்புகிற உணவு, அந்த ஆமாங்க. மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிடுகின்றவட்ட போய் நீங்க வைத்தியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மருத்துவம் பார்த்து எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி அவனும் சாப்பிட்றவன் தானே. உங்களை மாதிரி அவனும் சாப்பிட்றவன் தானே. நீங்க சாப்பிட்ற எல்லா அவனையும் அவன் சாப்பிட்றான்ல. ஆமாங்க ஐயா. அவன் எப்படி உங்களுக்கு வைத்தியம் பார்க்க, மருத்துவம் பார்க்க முடியும்? முடியாது. மருந்து கொடுக்கறவன் எவனாச்சும் நோயை குணமாக்கி இருக்கானா? நீங்க எல்லாத்துலயும் மருந்து வாங்கியிருப்பீங்க, மாத்திரை வாங்கியிருப்பீங்க, பயிற்சி செஞ்சிருப்பீங்க, அவங்க போயிருப்பீங்க, யோக ஞானம் வெங்காயம் புடலங்காயன்னு சொல்லி எத்தனையோ வகுப்பு போயிருப்பீங்க. அது விட்டு இயற்கை மருத்துவத்துக்கு போயிருப்பீங்க, அப்புறம் செயற்கை மருத்துவத்துக்கு போயிருப்பீங்க. மூச்சு பயிற்சி, தியானம், சமாதின்னு என்னன்னா இளவு சொல்றானுங்க. எவனாச்சும் நோயை குணமாக்கி இருக்கானா உங்களுக்கு? இல்ல. இல்லைங்க ஐயா. அப்ப இதுல இருந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு இயற்கையே உணரல.
இதுவே 2000 ஆண்டுக்கு அப்புறம் வருதுங்க. அதனால யாருக்கு இது தெரியாது. நீங்க இதை முயற்சி பண்ணீங்கன்னா, ம். நீங்க வீட்டில் உட்கார்ந்து அருள் முறையில் 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு அப்புறம் தைரியம் வந்து விவாதம் பண்ணி நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுற மாதிரி நீங்க பேசணும். அதெல்லாம் வந்துட்டுதுன்னா, நீங்க சிறந்த மருத்துவராக சரி. இருந்து உங்களால முடிஞ்ச பொருளுதவி வாங்கிட்டு அவங்களை செயல்படலாம். சரி, சரிங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது 5 சென்ட் 10 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா, அங்க கூட எதிர்காலத்துல நீங்க ஒரு நீர் மருத்துவத்தை வெங்கடேச நீர் மருத்துவம் அப்படின்னு கூட தொடங்கலாம். அதெல்லாம் வந்து இடம் இருக்கணும். இப்ப நானும் 1 ஏக்கரை வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு வாங்க போறேன். ம். சரி, சரிங்க. நாளைக்கு போறீங்களா ஐயா அங்க? ஆமா. எங்கேயோ 2, 3 பேரு எங்க இருந்து வர்றாங்க, கன்னியாகுமரியில இருந்து வர்றாங்க 2 பேரு. ஆ, பார்த்துட்டாங்க. அவங்க சரிங்க ஐயா. பார்த்துட்டு பாருங்களேன், பார்த்துட்டு வந்தே ஆகணும்னு வந்தே ஆக நான் வந்து இசையவே தெரிவிக்கல. என்னுடைய இடத்த மட்டும் ஆ, அனுப்பிச்சு வச்சேன். நான் வெளியே இருக்கிறேன். ஆ. அதனால பார்த்து இல்ல கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் எங்கேயோ இருக்கிறாங்க. எந்த இடத்து கரூர்லயே எங்க இருக்கிறேன்னு சரி அங்கேயே தங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் வெளியூர்ல இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓ! தஞ்சாவூர், திருச்சி. ஆமா. சரி. இப்ப உத்தரவு வாங்க வந்தாங்கன்னு வச்சுக்க. நான் வந்து ஆர்வத்துல என்ன பண்ணிட்டேன், என்னுடைய முகவரி அனுப்பிச்சு ஆ, வச்சுட்டேன். அதை புடிச்சிட்டு சரி, சொல்லாம சரிங்க. கொள்ளாம கிளம்பிட்டாங்க. சொல்லாம கொள்ளாம. கிளம்பிட்டாங்க. ம். அப்புறம் அப்புறம் ஆலோசனை கேட்டேன்னு 2000 கட்ட சொன்னா அவங்க அது உடனே அது அப்பவே கட்டி விட்டாங்க. அப்ப சொன்னேன், உத்தரவாங்க வராது. அப்ப நீங்க யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி வச்சிருக்கேன். என்ன ஆ, பண்றீங்கன்னு கேட்டேன். இந்த தோட்டம் வச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஏதோ கன்னியாகுமரி பக்கத்தால. சரி திருமணம் ஆச்சுன்னு கேட்டேன். 2 பேத்துக்கும் திருமணம் இல்லைனாங்க. சரிங்க சரி. ஐயா. ஆ, திருமணம் வயசு கேட்ட அப்படி சொன்னாங்க. ஆக அப்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டு விவரமா சொன்னேன். இது சாதாரண விஷயம் இல்ல. 7ஆம் அறிவு. நீங்க மாணவரா அப்ப வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்து தோட்டமே பூமி பாக்கு தோப்பு அது என்ன அப்புறம் இந்த ரப்பர் தோப்பு ரப்பர் அப்புறம் கன்னியாகுமரி பக்கம்னா ரப்பர் ஆ, தான் இருக்கு. கேரளா கன்னியாகுமரி அங்கதான் இருக்கு. எதை சொன்னாங்க சரி, அப்புறம் சரிங்க ஓரளவுக்கு ஐயா. குளிர்ச்சியான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா எதை தேடல் இருந்திருக்குது கிளம்பி வந்துட்டாங்க. பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஓ! ஆ, சொந்த வண்டி இருக்குமா கார் இருக்குதான் சொந்த கார்ல தான் வரேன்னாங்க. அப்ப சரியா போச்சு. சரின்ட்டு நாளைக்கு வந்து வரேன்னு இருக்கிறாங்க. வந்து உங்க நேர்ல சந்திச்சு புத்தகம் வாங்கணும்னாங்க. சரிங்க அப்படியே வாங்கட்டேன். சரிங்களா? நேர்ல சந்திச்சு புத்தகம் சரிங்க. வாங்கணுமா? ஆனா சொன்னேன், இல்ல அதெல்லாம் நான் எதுவும் பேசலாம் மாட்டேன். இது வகுப்பு கிடையாது. ஒரு மரியாதைக்கே சந்திக்க வர்றீங்கன்னு. சரி அப்படின்ட்டாங்க. 1/2 மணி நேரம் தான் பேசுவேன்னு சரி, சொல்லியிருக்காங்க. சரி. வந்தா முடிஞ்சா சரி, வந்ததுன்னா சரிங்க ஐயா. அவங்கள கூட்டிட்டு நேரா இங்கதான் இடம் இப்ப இடம் பார்த்தாச்சு பாருங்கன்னு காட்ட போறேன். அப்படி ஒரு யோசனை பண்ணியிருக்கேன். வந்தா அவங்க வண்டியிலே கூட்டிட்டு போக வேண்டியது. வந்தா வராரு நான் இல்ல நாளைக்கு போலான்னு இருக்கிறேன். இருந்தாலும் சொல்லி பார்ப்பேன். வரீன்னு வந்து அப்படியே போய் பார்த்துட்டு வந்து ஏன்னா அது ஒழுங்கு பண்ணி ஆகணும். ஒழுங்கு பண்ணிட்டோம்னா அங்க யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம். நல்லா சுத்தமானதுக்கு அப்புறம் ஆமாங்க ஐயா. ஏன்னா அதுக்கும் நான் வந்து நகரத்துக்கு எனக்கு 6 கிலோமீட்டருங்க. நகரத்துக்கு எனக்கு 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டருங்க ஐயா. ஆமா. ஆமா. 6 கிலோமீட்டர் வசதிகள் பயங்கரமா இருக்குதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நம்ம என்ன பண்றது? சரி, அது சரிங்க. மனமது செம்மையானால் நீங்க வந்து நீங்க சுத்தி உணவகம் இருந்தாலுமே நீங்க இந்த உணவை ஆ, பற்றி புரிந்து விட்டால் நீங்க எங்க வேணா உணவை பற்றி அதனாலதான் எங்கேயும் போகக்கூடாதுங்க. எங்கேயுமே போகக்கூடாது. நல்லது கட்டுட்டு போகக்கூடாதுங்க. எங்கேயும் நம்மள தேவையில்லாம நம்மள விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம ஆமாங்க ஐயா. விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா பார்த்துட்டு, "ஏன் உனக்குன்னா உடம்பு சரியில்லையான்னு?" கேட்குறாங்க. ம். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு. ம். அவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஏன்னா, அவங்களுக்கு என்னன்னா, அந்த அறியாதவர்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க. அறியாதவர்கள் ஆமாங்க ஐயா. தெரியாம தான் கேட்குறாங்க. ம். ம். நமக்கு என்ன தெரியும்? அப்ப என்னைய வந்து யாருமே கேட்டதில்ல. 30 வருஷத்துக்கு இப்ப நான் வந்து இது பயிற்சி எடுத்து இயற்கை உணவு பயிற்சி, இந்த பயிற்சி 25 ரூபாய் யாரும் என்ன கேட்க மாட்டேன். கேட்டா நான் யார்ட்டயும் பேசவும் மாட்டேன். புரியுதுங்களா? சில பேர் ஓ! சரி, எங்கேயாவது ஒரு சரிங்க. நாளைக்கு ஏதோ இதுல பார்த்திருப்பாங்க. எங்கேயாவது ஊர்லயே கோபிலயே இப்ப கோபிலயே இருக்கிறவங்க நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்கேயாவது ஒரு நாளைக்கு அப்படி வெளியே போற பார்த்தேன்னு வச்சுக்கேன். நீங்கள் இன்னமும் அப்படித்தான் ஆ, இருக்கலாம். நீங்கள் இன்னமும் அப்படித்தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு போக போக கேட்டு போறது. என்ன ஆ. பெரிய அறிவாளி மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு போறது. நீங்கள் இன்னும் அப்படித்தான் இருக்கிறீர்களா? அவனுக்கு என்ன தெரியும்? ம்? ம். அதாங்க. என்ன நீங்க உணவு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அந்த மாரி கேட்குறாங்க போல. ம். இன்னும் இந்த நீங்கள் விரத அந்த முறைகள்ல. அந்த யூடியூப் பார்த்துட்டு அ, நீங்கள் இன்னும் ஏன்னா அவன் கோபிக்காரன்னு தெரிஞ்சு போச்சு. நான் பேசுறப்ப கோபி ஈரோடுன்னு பேசுவேன் இல்லையா? ம். நெட்ல பார்த்தா ஆமாங்க ஐயா. தெரிஞ்சு போயிடும் எல்லாம். அதை நான் பார்க்கறேன் இல்லையா? அப்ப ம். அ உண்மையை தெரிஞ்சு என்கிட்ட பேச மாட்டான். சும்மா எவனாவது ஒருத்தன் அதான், நீங்கள் அதான். இன்னும் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீங்களா? அடேங்கப்பா! விசாரிக்கிறேன் பாருங்க. ஐயா இது அது அவங்களும் வந்து கத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நமக்கு. ம், ம், ம். ஓ! பைத்தியம் மாரி கேள்வி கேட்டா, என்னதான் சொல்றது? இது எப்படின்னு என்னதான் சொல்றது? எப்படி நீங்க உயிர் வாழ்றீங்க? நாங்க இத கத்துக்கலாமா? இதுக்கு என்ன இவ்வளவு நோய் இருக்கே!
நோயற்ற அதாங்க வாழ்வு. ஐயா. அதுதான் அந்த ஏங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த அந்த சுரப்பியை நிறுத்தணும். சுரப்பி என்பது இயற்கையால் படைக்கப்பட்ட இறப்பு, இயற்கையால் படைக்கப்பட்ட குற்றம். அது இயற்கையால் படைக்கப்பட்ட குற்றம். இப்ப ஒட்டுக்குடல் தேவையில்லைங்கிற அப்ப இயற்கையால் பட்ட குற்றம் தானே. ஆமாங்க ஐயா. இறப்பை தேவையில்லைங்கிறான் அப்ப இயற்கையால் படைக்கப்பட்ட குற்றம் தானே. ஆமாங்க ஐயா. ஐயா புக்ல வந்து இப்ப முட்டைக்கோசும் ஒரு சப்பாத்தியும் சாப்பிடுங்கன்னு போட்டிருக்கு. ம் 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 இப்ப வச்சுக்கலாம் ம். சாப்பாடு பதிலா சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கலாமாங்க ஐயா? சாப்பாடு ஒண்ணுதான், சப்பாத்தி எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். அது சப்பாத்தி என்ன சாப்பாடு என்ன எல்லாம் ஒண்ணுதான். என்ன இதுல சளி நிறைய கட்டும். சப்பாத்தியில அதை விட இது 100 விழுக்காடு சளி கட்டும், அது 99 விழுக்காடு சளி கட்டும். ரெண்டும் ஒண்ணுதான். ஓ, அதெல்லாம் வித்தியாசம் இல்லைங்க. சரி அதனால சரி. நான் ரொட்டி துண்டு வைப்பேன். நான் வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு 77 வயசு இருக்கேன், அவருக்கு ரொட்டி துண்டு பாரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, நீங்க பாருங்க. பாத்துங்க ஐயா. அது என்ன கேட்டேன் பண்ணுங்க, நான் அவங்களுக்கு ஏதாவது மோசன் போகாம இருந்துட்டு இன்னைக்கு ஒரு 4-5 டைம் மோசன் போச்சுன்ட்டு அடிச்சுட்டு நீங்க அடிச்சு பன்னு 4 பீஸ் பன்னு எடுத்து கீரை கடைசல் போட்டு சாப்பிட கொடுக்க சொன்னீங்க. ஆமா ரஸ்க் எடுத்துக்க சொன்னீங்க. ஆமா, அது சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும் பாரு. நீங்க அழகா என்ன பண்ணிருக்கீங்க வெளிக்காட்ட. இப்ப பாருங்க 77 வயசு ஆச்சுங்க. பல்லு இருக்குது, அந்த பல்லு மெல்ல முடியாது, ஏன்னா பல்லு இத்து போச்சு, உடம்பே இத்து போச்சு, உடம்பே. அதாங்க ஐயா, பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க பல்லெல்லாம். ஆமா, என்னங்க 25 வருஷமா அந்த இனிப்பு இருந்துகிட்டே இருக்காது, ஆசிட் பாருங்க. 75 வருஷம் ஆசிட் இருந்து கல்லீரல் நல்லா இருக்குது. வலது பக்கம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இடது பக்கம் தான் அதிகமான உறுப்புகள் இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான விதி. ஆண்களுக்கும் வலது பக்கம் மட்டும்தான் ஆண்களுக்கும் கல்லீரல் இருக்கும், பெண்களுக்கும் கல்லீரல். அது பொதுவானது, எல்லாத்துக்கும் பொதுவானது. கற்பை பை ஒண்ணுதான் ஆண்களுக்கு இல்லை, மற்ற எல்லா உறுப்புகளும் பொதுவாத்தான் இருக்கு இயற்கையில. புரியுதா? சரி. அவன் 75 கேட்டேன் நான். இடது பக்கம் இடது பக்கம் தான் வந்து கணையும் இருக்குது. இடது பக்கம் தான். என்னங்க ஐயா ப்ராப்ளம்? அவருக்கு என்ன ப்ராப்ளம்? மோஷன் போலீங்களா? அதாவது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. சர்க்கரை, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, எல்ஃபை, இதெல்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. புரியுதா? உங்க இன்ஜின் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப இன்ஜினை பத்தி பேசுற. இன்ஜின் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்க, நீங்க தின்னு இந்த மாவெல்லாம் கொழுப்பா மாதிரி எல்லா உறுப்புகளையும் அசைய விடாமல் இறுகி பிடிச்சிருச்சு. புரியுதா? நீங்க மாவை தின்னு மாவு கொழுப்பா மாறிடுது. மாவு தான் கொழுப்பா மாறி சரியா, மாவு கொழுப்பு சரியா மாறும். அவன் என்ன சொல்றான், பசையா மாறுதுங்கிற. எல்லாம் ஒண்ணு. டாக்டர் அர்னால்டு தான் உண்மை சொன்னார். மாவு குறிப்பாக உலகத்துல ஒர்ஸ்ட் ஃபுட் எழுதியிருக்காரு. ரைஸ் இஸ் ஒர்ஸ்ட் ஃபுட். ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த முக்கஸ் ஃபார்மர் அண்ட் மேக்ஸ் எக்ஸலண்ட் பேஸ்ட். அதாவது என்ன சொல்றாருன்னா, சளியை உற்பத்தி, அதாவது எக்ஸலண்ட், அதாவது ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அது கிரேட்டஸ்ட் எடுத்துற மாதிரி தான், மிகப்பெரிய தலை சிறந்த சளியையும் பசையையும் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டம் எழுதுறாரு. அதைத்தான் நீங்க வேவிச்சு தின்றுருக்கிறீங்க. அதைத்தான் சாப்பிட்டுருக்கோங்க ஐயா. அப்ப எதை தின்றுருக்கிறீங்க? சளியை. நீங்க சோறுனா சளின்னு அர்த்தம். சோறுனா சளியைத்தான் திங்கிறீங்க. எதை திங்கிறீங்க? சளியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பால் வந்து இது திடச்செலி, பால் வந்து திரவச்செலி. சோறும் பாலும் குடிச்சா நீங்க அது சோறு வந்து இட்லி வந்து திடச்செலி, பால் வந்து திரவச்செலி, 2 சளியும் சேர்த்து குடிக்கிறீங்க. அப்ப என்ன போச்சு, மரணம் உறுதியாகுது. பாலுக்கு சக்கரை படம் யாரும் குடிக்கிறது இல்ல, இட்லிக்கு சட்னி வைக்காம யாரும் திங்கிறது இல்ல. வரையட்டு தின்னுங்களாம் பார்க்கலாம், வரைச்சோறு தின்னுங்களாம் பார்க்கலாம், திங்க மாட்டோம். புரியா? அதுக்கு குழம்பு ஊத்துவோம். அப்ப ஏதோ ஒரு குழம்பு ஊத்துவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரத்தம் கெட்டு போயிடும். ஆமா, அப்புறம் முடிஞ்சு. நாக்கு ருசிக்கு நீங்க அப்ப எல்லாமே ருசி என்று ருசிதான். இந்த ருசிதான் அடிப்படை. வர உணவு ருசியை வைத்துக் கொண்டுதான் உணவு உள்ள போகுது. ருசி எதோட கட்டுப்பாட்டு இருக்குது? ருசி வந்து மனதின் கட்டுப்பாட்டு இருக்குது. ருசி எதில் கட்டுப்பாட்டுல இருக்குது? மனதின் கட்டுப்பாட்டு இருக்குது. நீங்க உடம்பைய மனதுக்கு கொடுக்க, மனதுக்கு எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. நீங்க மனது எங்க தனியா உட்காந்துருக்கா? இல்ல, அது ஒய்ஃபை மாதிரி வெளியே உட்காந்துருக்குது. அது உடம்பு எங்கேயும் இருக்குது, மனம் எங்க? மூளை சொன்னா கூட மூளை இங்க இருக்கு, இந்த மண்டை கீழ் இருக்குது, உச்சி கீழ் இருக்குது, அங்க இருக்கு. படம் எடுத்து பார்க்கலாம். அங்க மனதை படம் எடுத்து சொல்லுங்களா பார்க்கலாம். மனதை எங்க படம் எடுத்து? இப்ப மைண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்றீங்க, மென்டல் டாக்டர்னு சொல்றீங்க. மென்டல் எங்கடா இருக்குன்னு கேட்டு பாருங்க. மென்டல் எங்க இருக்குதுங்க?
அதாங்க மென்டல். மனம் மென்டல்ங்கிற வேற, மனம் எங்கே இருக்கிறது அதுதான். மனம் என்பது இயற்கையில் இருக்குது, ம். மனம் வந்து விண்வெளியில இருந்து தொடர்பு, அது ஒய்ஃபை மாதிரி கனெக்ஷன், புரியுதுங்களா? இது மனம்ங்கிற ஓ! ஃபோர்ஸ் அது எங்க இருக்கு? ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டது. மனம் என்பது விண்வெளி அடிப்படையாக கொண்டது, பல கோடி அப்பால் இருக்குது. சரி, சரிங்க ஐயா. அந்த மனத்தோட தான் நீங்க சேர போறீங்க, அந்த மனத்தோட தான் சேர போறோம். அங்கிருந்து உங்களுக்கு உத்தரவு வருது, அவ்வளவுதான். மனம் தான். அது பேர் மைண்ட் ஃபோர்ஸ் பேர். மைண்ட் என்ன? அந்த மைண்ட் ஃபோர்ஸ் உடம்பு எங்கேயும் இருக்குது. இவ்வளவு மென்டல் டாக்டர்னு சொல்றாங்க இல்லையா? மென்டல் பிசிக்கல் டாக்டர்னா சரி, மருந்து மாத்துறீங்க, ரைட், கை கால் தெரியுது. மென்டல் எங்க இருக்குது? எங்க படம் எடுத்து காட்டினா காட்ட முடியுமா? இப்பதான். காட்ட முடியாதுங்க ஐயா. அப்ப அங்க மாட்டிட்டாங்களே. இப்ப அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உடலை தாங்க எடுத்துக்கிறீங்க, மனம் தான் ஆமாங்க சம்மந்தமே ஐயா. இல்லையே. ம். சரி, இப்ப நீங்க உடல் கெட்டு போச்சுன்னா, நீங்க வந்து உடல் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க மனதுக்கு என்ன தெரியும்? மனதுக்கு ஒரு அறிவும் கிடையாது, மனதுக்கு ஒரு அறிவும் கிடையாது. நீங்க பகுத்தறிவை வைத்துக் கொண்டு மனதுக்கு புரிய வைக்கணும், அல்லது மனதை தூக்கி வெளியேறியணும், மனதை தூக்கி வெளியேறியணும். வெளியில ஏன்னா எறியணும். நீங்க மனதுக்கு தான் தின்னு இருக்கிறீங்க, மனதுக்கு திங்கிறீங்க, வாயுவே போட்டு உடம்புக்கு எடுத்து விட்டீங்க. இது எனக்கு மனம் திருப்தி, மனம் திருப்தி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அது மூளை தான் திருப்தி அடையுது. என்னது? மூளை தான் திருப்தி அடையுது. அப்ப மனம் வந்து உங்களை பயன்படுத்திக்குது. மனம் என்ன பண்ணுது? பயன்படுத்தி அதுவும் கொண்டாட்டம் போடுது. வயிறு நிரம்புற வரைக்கும் திங்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆமாங்க ஐயா. போதும்டாங்கிறீங்க. அப்பதான் அந்த மனம் உங்களை விட்டுட்டு போகும். அப்ப உடம்ப கெடுக்கிற அளவுக்கு மனம் உள்ள உட்காந்து மனம்ங்கிறது அது ஆனா பெண்ணா அது என்ன ஒரு யாருக்கு எதுன்னு தெரியாது. உங்களை கெடுத்து சாவடிச்சுட்டு அது போயிடும். இப்ப புரியுதா? ஆமாங்க ஐயா. அப்ப திங்கறதெல்லாம் நீங்க ஆ. மனதுக்காக தின்னு போட்டு, மனதுக்காக தின்னுட்டு எது கெட்டு போச்சு? உடம்பு கெட்டு போச்சு. இப்ப இப்ப புரியுதா? நீங்க இட்லி தின்னானே, புரியுதுங்க ஐயா. சட்னி தின்னானே, இப்ப கூட நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், நீ நல்லானதுக்கு அப்புறம் இட்லி தின்னா என்ன, தலைக்கறி தின்னானே, இட்லி தின்னானே, தலைக்கறி தின்னானு சொல்லியிருக்காரு. தலைக்கறியை தின்னா என்ன, குடல்சாறு குடிச்சானா, ஆட்டுக்கறி ம். தின்னா, மாட்டுக்கறி, எதை வேணா தின்னு, தின்னு தின்னு பாரு. திரும்ப நீர் விரதம் எடுத்து சரி பண்ணிக்க அப்படின்னீங்க. ஆமா, இல்லைன்னா பாடகட்டுன்னு சொல்லிட்டேன், பாடகட்டு சொல்லி விட்டுருங்கன்ட்டு ஆ. நான். அதெல்லாம் நான் தெளிவா சொல்லிடுவேன். ஆமா. நான் மருந்து கொடுக்குறேன், அதாங்க. இது நான் வந்து மருந்தே எல்லாத்தையும் வைத்தியம் பண்றேன். இப்ப மருந்தே எல்லாம் வைத்தியம் பண்ணும் பொழுது ம். நீ தின்னீங்கன்னா பாட ரெடி பண்ணிக்கன்னு சொல்றது என்ன தப்பு? தப்பு இல்லைங்க ஐயா. நான் மருந்து வியாபாரம் இருந்தா கூட சொல்லுவேன், நீ நினைச்சுக்கலாம், தின்னுக்கோ, மாத்திரை மட்டும் வாங்கிக்கோ, சாக வரைக்கும் மருந்து தின்னு, மாத்திரை மட்டும் வந்து வாங்கிட்டே கண்டினியூ வந்துட்டே அதெல்லாம் நல்ல ஆனாலும் கூட வந்து செக் பண்ணிட்டு போன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறானு. அதுதான் இந்த மருத்துவ மாஃபியா. அது இயற்கையில் நடக்கிறதா? அதான் நான் ஆசை. என்னது ஆசை? அது இப்பெல்லாம் பிசினஸ் தானேங்க ஐயா. மருத்துவமனை பிசினஸ் அது ஒரு தான். ஆசை ஆயிடுச்சுங்க. 100 கோடி ரூபாய் வச்சிருக்கிற ஒரு ஆசை ஆமா. தானே. எங்களுக்கு பெரிய மருத்துவமனைன்னு சொல்றது ஆசை தானே. ஆமா ஆமா. அதனால உலகத்துக்கு என்ன நன்மைன்னு கேக்குறேன். மருத்துவமனை 100 மாடி கட்டிக்கிங்க, அந்த ஊருக்கு நல்லதான்னு கேக்குறேன். ஊருக்கு நல்லதுங்க ஐயா. ஊருக்கு நல்லதா மருத்துவமனைன்னு கேக்குறேன். அப்ப அவசர காலத்துல ஒருத்த கீழே விழுந்துட்டா, மேல விழுந்துட்டு அடிபட்டு போச்சுன்னா, அதுக்கு அரசு மருத்துவமனை இருக்கு, அவன் போன தைச்சு விடுவேன். ரொம்ப அடிபட்டு நீங்க செத்து ம். போயிருவீங்க. அரைங்குறையும் அடிபட்டு உயிர் போற அளவுக்கு அடிபட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு ஒண்ணும் தைச்சு விடுவேன், அவ்வளவுதான். அதுவே 10 நாள் சரி. நாய் எப்படி அடிபட்டு உலகத்துல எல்லா விலங்குகளும் தானே வைத்தியம் பார்த்துக்கு. இவனுக்கு தான் அடுத்தவன் தேவைப்படுறது, இவனுக்கு தான். அடுத்தவங்க தேவைப்படுது. மலைவாழ் மக்கள் அவனே வைத்தியம் பார்த்துக்கிறானுங்க. மலைவாழ் மக்கள் அவன் பட்டினி போட்டு வைத்தியம் பார்த்துக்கிறார். அமேசான் காடுங்கிறான், வெளியே வந்த அதை காட்டு விட்டு வெளியே வந்தாருங்க. அந்தமான் தீவுல வந்து அந்த தீவுக்கு யாரும் போக முடியாதுங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து அந்த மக்கள் எப்படி கட்டங்கரையில் இருக்கிறான். தமிழர்கள் தான் ஆதி தமிழர்கள். 10 லட்சம் ஆண்டு அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கிற, யாரும் உள்ள போகவே முடியாது. அவன் அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருக்கு. யாரும் சாகிறதே இல்லைங்களா? எப்படி செத்தான், என்ன இருக்கான், அவன் என்ன சாவான்னு யாருக்குமே தெரியாது. எந்த தகவலும் அவனை பத்தி கிடையாது. ஓ சரி சரிங்க ஐயா. அந்தமான் நிக்கோபார்ல அது எத்தனையோ தீவு, நூற்றுக்கணக்கான தீவு இருக்குது. 4-5 சென்டினென்டல் தீவுன்னு சொல்றேன், என்னமோ தீவுன்னு சொல்றான். அந்த தீவுல மட்டும் எத்தனையோ பேர் இருக்கானுங்க. எவனும் அங்க இறங்கி போகக்கூடாது, அரசாங்க உத்தரவே அங்க போகக்கூடாது. அதாவது மத்திய அரசாங்க உத்தரவே. அங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். போனீங்கன்னா பனிஷ்மெண்ட், உங்களுக்கு காவல்துறையை பிடிச்சி உள்ள வச்சிரும். அந்த பக்கம் போட்டே இந்த பக்கம் போகக்கூடாது. சரி சரிங்க ஐயா. அவன் வந்தாலும் உள்ள வந்து அம்புட்டு கொண்டு போடுறான். ஓ எத்தனை பேர் அவனை கொண்டு இருக்கிறாங்க. அரசாங்கமே சொல்லிருச்சு. அவங்க அப்படியே உலக சுகாதாரமே கூட சொல்லுது, அதெல்லாம் அந்த அவங்க பக்கம் யாரும் போகாதீங்க. அந்த ஒரு இயற்கை அவங்களை படைத்து இருக்கிறது, அவங்க அந்த அந்த சூழல்ல அவங்கள வாழ வச்சிட்டு இருக்குது, அதோட விட்டுருங்க. இருக்கிற எல்லா மலைவாழ் மக்களையும் அழிச்ச மாதிரி நாம இன்னும் அழிக்க முடியாது. வாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க. அதனால இதுவே எல்லாத்துக்கும், இது உலகத்துக்கே தெரியும், அங்க போனா ஆளை கொண்டு போடுவாங்கன்னு அரசாங்கம். அதனால அவங்க உணவுலாம் அவங்க என்ன உங்களை மாதிரி இட்லி தோசை சட்னி சாப்பிட வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரியா?
ஆஹா, சரி சரிங்க. இல்ல உங்களை மாதிரி இட்லி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்ல வரேன். புரியுதா? புரியுதுங்க ஐயா. என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உணவு தான் சாப்பிடுறாங்களா? கேட்கறேன், நீங்க சொல்லுங்களா மகளிர். சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு இட்லி கொண்டா சட்னி கொண்டா மிக்ஸி கிரைண்டர் வச்சு ம். சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கிறாங்களான்னு கேட்கறேன். அவனுக்கு கட்டுறது கோமணம். தெரியலீங்களா ஐயா? எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஓஹோ! ஏன்னா காட்டு வாசிக்கு இங்க என்னமா இருக்கும்? அதான் அதாங்க ஐயா. என்ன அப்ப என்ன வாழ்க்கை வாழ்றீங்க பாருங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறீங்க. என்னது? சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதாங்க உம் ஐயா. உம் அவனுக்கு அவன் காட்டுவாசி. அவன் அவன் அந்த தீ விட்டு வெளியே வந்து பல லட்சாண்டாச்சு. பல லட்ச ஆண்டுகளா உள்ளதா இருக்கிறான். அவனுக்கு என்னன்னே தெரியாது. இந்த பக்கம் 100 கிலோமீட்டருக்கு என்ன இருக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. 100 கிலோமீட்டருக்கு என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. மனிதனை ஏற்றுக்கொள்வதே இல்லைங்க. மனிதனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமா, அந்த கரைக்கு வந்தாவே அம்புட்டு கொண்டு கட்டங்கரேன்னு இருப்பான். அங்கிருந்து சொய்ய நம்பிடுவானு விட்டானே இவன் இறந்துருவான். அப்படியே செத்து போயிடுவான். ஓ. அவன் 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 காட்டுல இருக்கிற கிழங்கு திங்கிறானா, தலையை திங்கிறானா, எதுவுமே தெரியாது. ம். அவன் புரியுது. எந்த தொடர்பும் உலகத்தோடு தொடர்பு கிடையாது. உலகத்தோடு தொடர்பில்லை. எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இருந்துட்டு போட்டு, நாம யோகிகள் என்ன பண்றாங்க, குகையில போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது அதுதான் நாம வந்து மேல்நிலைக்கு போறோம். ஒரு சாதாரண மனிதனே சாதாரண அவன் என்ன பண்றான்னா, நம்மள வந்து கொலைகாரன் அவன் நினைக்கிறான். நம்மள வந்து அவனை கொண்டு போடுவான்னு அவன் நினைக்கிறான். ம். நாம என்ன பண்றா, அவனை போய் திருத்தலாம்னு நினைக்கிறான். அவனே திருத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு எதுவுமே தெரியும். எழுத்து மொழி கீழ் எதுவுமே தெரியும். 1,00,000 ஆண்டா தனியா இருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? என்ன மொழி பேசுறன்னு யாருக்கும் தெரியாது. என்னது? என்ன மொழி பேசுறாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி பல லட்சம் இப்ப பேர் வந்து இந்த இது இடுப்பு வலிக்கு எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண வேணாங்களா ஐயா? அது பண்ணலாங்களா? பண்ணி ஏன் நல்லா ஆகலன்னு கேக்குறேன். அது நல்லா ஆகல. உங்களுக்கு ரெண்டு ஆஹ் ரெண்டு பொண்ணா எடை பார்த்துட்டே வாங்க. எடை குறைய குறைய அதுவும் குறைஞ்சிடும். எடை குறைய குறைய அதுவும் குறைஞ்சிரும். ம் நேத்து கழிவு. நான் வந்தேன்னு வெயிட் போட்டோங்க ஐயா. 44.5 கிலோ இருந்தது. ம் அந்த அவரவர் எடைக்கு அந்த மாதிரி குறைய. அந்த 3ஆம் பாடத்தை நல்லா படிச்சுக்கங்க. 3ஆம் பாடம். சரிங்க ஐயா. 3ஆம் பாடம் இரவு நீங்க 8 மணிக்கு வந்தாலும் வரலாம், இல்லாட்ட ஓய்வு எடுத்துங்க. 3ஆம் பாடம் நெருக்க படிக்கிறேன். சரிங்க ஐயா. அப்ப ஃபர்ஸ்ட்னாங்க ஐயா, அந்த மதியம் செஞ்ச முட்டைக்கோஸ் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அது சாப்பிடலாங்களா இல்ல வேணாங்களா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். அது இருந்தா சாப்பிடுங்க. அதையும் அது கொஞ்சம் அப்படியே அந்த முட்டைக்கோசு மட்டும் அப்படியே சும்மா நல்லா ஒரு சாப்பிடு. கரண்டி தாங்க ஐயா இருக்கு. அது போதும் போதும். அதோட கொஞ்சம் அவல் இருக்குல்ல, லேசான அவல் ஊற வச்சு அதோட கலக்கி சாப்பிடுங்க. அவ்வளவுதான். அவ்வளவு சரிங்க. போதுங்க. அது பசியில இல்ல, சும்மா வெளியே எடுத்து தானே போது. எண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க. வெளிக்கு போற மாதிரி சரிங்க. பாத்துங்க. வெளிக்கு போயிடும். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்துனேங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப சாப்பிட்ட ரெண்டும் எத்தனை சேர்த்து ஒரு 75 மில்லி ஊத்தியிருப்பேன். 50 மில்லிக்கு மேலேயே. ம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரைட்டு. அரிசி ஒரு போட்டுக்கிறீங்க. நாளைக்கு வந்து சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க ஐயா. நான் பண்ற பாருங்க. அது மாதிரி என்ன சொல்லியிருக்க பாருங்க. அதை கூட பண்ணி சாப்பிடலாம். நல்லா ருசியா இருக்கும். வந்து இந்த குடல் சுத்தம் எப்படிங்க பண்ற ஐயா? வரைக்கும், அந்த வடி குறையிற வரைக்கும் சுத்தத்துல கவனம் இருக்கணும். வெளிக்கு போறத சரிங்க சாப்பிட்டது ஐயா. அது ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 100 நாளாவது மாலை ஒரு வேளையாவது கட்டாயம் இந்த சுத்தப்படுத்துற உணவு எடுத்துக்கணும். நான் அந்த பசி தாகம் கட்டுப்படுது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, அப்ப வந்து 24 மணி நேரத்துக்கு 36 மணி நேரம் கொண்டு போகலாம். 24 மணி நேரத்துக்கு 36 மணி நேரம். அப்போ ஒரு சுத்தம். இப்போ வந்து 2 சுத்தம் பண்றேன். 12 மணிக்கு ஒரு சுத்தம், சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு சுத்தம் பண்றேன். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நீங்களே தள்ளி போடணும். அப்போ அந்த உள்ள இருக்கிற விஷம் பூரா, உள்ள இருக்கிற மருந்து மாத்திரை விஷம் பூரா நாக்குல வந்து படியும். அந்த ஓல்டு மெடிசன் மருந்து மாத்திரை மூலிகைகள் எல்லாம் நாக்குல வந்து படியும். அது நமக்கு தெரியுமாங்க ஐயா, நாக்குல படியும் போது? ஆமா, நாக்குல பயங்கர கசப்பு எல்லாம் வரும். பயங்கர கசப்பு வரும். ஓ ஓ சரி அது சரிங்க அந்த ஐயா. விஷத்தை எடுக்காமல் போனால், அந்த விஷம் 2 நாள் எடுக்கலாம், 3 நாள் வரைக்கும் இருக்கலாம். அந்த 3 நாள் ஆகிறப்போ நான் 2 நாளா 3 நாள் இருக்கலாம். அதை வந்து வேக வைத்த காய்கறி மூலமா அந்த விஷத்தை பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விட வேண்டும். அப்ப வேக வைத்த காய்கறி சாப்பிடும் பொழுது, மருந்தடிக்காத காய்கறிகள் சாப்பிடுகின்ற பொழுது, அந்த தொண்டைக்கு கீழே படிஞ்சிருக்கிற அந்த கசப்பை, நாக்கு கசப்பு எல்லாம் அடிச்சுட்டு நேர பெருங்குடலுக்கு போயிடும். பெருங்குடலுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தானா அது மலத்துக்கு போயிடும். அப்ப விஷத்தை இழுத்துட்டு போயிடும். இங்கே நீர் பயிற்சி செய்யறப்போ இதுவும் போயிடும். அந்த தொகுக்கப்பட்ட விஷம் பெரும்பாலும்
சிறுநீர்லயே பிரியும். இதுல குடல்ல வந்து சளி வந்து தேங்கி நிற்கும். இந்த குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும். அந்த மலச்சிக்கல் நீக்குவதற்காக முதல்ல இனிமா இனிமா மூலமாக இனிமா மலக்குடலை வந்து மலவாய் கொப்பளிச்சு விடணும். இங்க படிக்கின்ற விஷயத்த ஐயா இப்ப வந்து நான் இனிமா குடுக்கட்டுங்களா ஐயா இல்ல மலம் இப்போதைக்கு போனா விட்டுருங்க. வேணாங்களா? மலம் இந்த காய்கறி சாப்பிட்டு மலம் போனா தேவையில்லை. மலம் போயிட்டா தேவையில்லை. போகுதுங்க ஐயா. மலம் போயிட்டு தேவையில்லை. மலம் போயிட்டா தேவையில்லை. ம். தேவையில்ல. சரிங்க. மலச்சிக்கல் இப்ப இந்த பெரியவருக்கு, இந்த 77 வயசு பெரியவருக்கு பயந்துட்டே இருந்தாரு. அப்புறம் நான் ஆ. என்ன பண்ணேன், நல்ல நேற்று இரவே வந்து விளக்கெண்ணெய் போட்டு கொடுக்க சொன்னேன். விளக்கெண்ணெய் நெய்யும் போட்டு தாளிச்சு போட்டு ஒரு தோசை கொடுக்க சொன்னேன். ஒரு தோசை போட்டு ஆ. வெங்காயம் போட்டு கொடுக்க சொன்னேன். அது அப்படியே பண்ணியாச்சா. அவரே பயந்து பயந்து போய் இனிமே கொடுத்துருக்காரு. இனிமே கொடுக்கல ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் வந்ததுனாரு. மறுபடியும் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு வந்துடுச்சு. காலையில என்ன பண்ணேன், நேற்று காலையிலேயே ஒரு 11 மணிக்கு விளக்கெண்ணெய் போட்டு தேங்காய்னையும் போட்டு தாளிச்சு பீட்ரூட் கஞ்சி அது அரிசி சோறு போட்டு குடிச்சோன்னா கொடுத்துட்டாங்க. சரி சரிங்க ஐயா. அதுவே அது உள்ள போய் விளக்கெண்ணெய் போட்டு தாளிச்சாச்சு. அது அப்படியே உள்ள போய் பண்ணிட்டு இருக்குது. சாயங்காலம் இந்த பீட்ரூட் தோசை வெங்காய தோசைன்னு சொன்னேன். வெங்காய தோசை எல்லாம் பதிவு பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கணும்ல. எல்லாம் பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு திருப்பி அந்த காப்பி அனுப்பிச்சிடுறேன். நெட்ல போட்டுறேன். சரி சரிங்க. நெட்ல அதை யூடியூப்லயும் போட்டுறேன். அதனுடைய தொடர்பா அனுப்பிச்சிடுறேன். பேசினதையும் வந்து ஆ. என்ன பண்றேன், ஜிபி குறைச்சு ஜிபி அழுத்தி குறைச்சிடலாம். அப்புறம் ஒரு ஜிபின்னு வச்சுக்கோங்க. வெறும் ஒரு ஜிபின்னா இடம் பிடிக்காது. அதனால பெரும்பாலும் டெலகிராம்ல வச்சுக்குவேன். இருந்தாலும் ஒரு விவரம் தெரியாது. கொஞ்சம் விவரமா இருந்தா டெலகிராம் வர சொல்லுவேன். வாட்ஸ்அப் மாதிரி டெலகிராம் இருக்குது. அதுல வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய போடலாம். சரி டெலகிராம் தான் சரிங்க அனுப்புவேன் ஐயா. நான். இப்ப இந்த இவரை கூட அவங்க பேர் என்ன பத்மா, டாக்டர் பத்மா, அவங்களோட டெலகிராம் வர சொன்னேன். டெலகிராம் அவங்களோட நேரடியாக பேசுறதெல்லாம் பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அவங்ககிட்ட. அதுல வந்து நிறைய அனுப்பலாம். சரி, சரி. அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் நீங்க படிச்சிடணும். படிச்சு. ஆமா இது இப்ப மாங்காய் கூட போட்டு சாப்பிட சொன்னா அந்த பொரியல் கூட மாங்காய் அரைஞ்சு போட்டுறதாங்க ஐயா? ஆமா அப்படியும் கூட பண்ணலாம். அல்லது வெறும் மாங்காயும் ம். அது வெறும் மாங்காயும் வேக வச்சு லேசா உப்பு போட்டு சாப்பிடலாம். பழக்க 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 ஓ. பழக்க பழ உப்பு போடாமல் சாப்பிடலாம். முதல்ல ஆரம்பத்துல உப்பு போட்டு சாப்பிட்டு பழகலாம். அப்புறம் உப்பு குறைச்சி போட்டு சாப்பிட்டு பழகணும். அப்படி சுத்தமா நம்ம சுவையை விட்டாகணும் இல்லையா? ஆமாங்க ஐயா. விட்டாகணும். சுவைங்கிறது 5ஆம் அறிவுங்க. சுவைங்கிறது 5ஆம் அறிவு. 5ஆம் அறிவு நமக்கு எதுக்குன்னு கேட்கறேன். 5ஆம் அறிவு எதுக்கு? நம்ம பகுத்தறிவு தானே பயன்படுத்தணும். இப்போ ரத்தம் வெளியே வந்து நக்கி பார்த்தா உப்பு கறிக்குதா இல்லையா? கண்ணீர் உப்பு கறிக்குது. ரத்தம் உப்பு கறிக்குதா இல்லையா? ம். தெரியலங்க ஐயா. ரத்தம் உப்பு கறிக்குதே இல்லையா? ரத்தத்தை நக்கி பார்த்திருக்கீங்களா? உப்பு கறிக்குமே இல்லையா? வேறு உப்பு கறிக்குது. ரத்தம் உப்பு கறிக்குங்க. வேறு உப்பு கரிக்குங்க ஐயா. எனக்கு தெரியும். கண்ணீர் உப்பு கரிக்கும். ரத்தம் ரத்தம் தெரியலங்க ஐயா. ரத்தம் உப்பு கறிக்கும். உப்பு கரிக்கும். அதுக்கு அதுக்கு என்ன தெரியுமா பேரு தெரியுங்களா? ரத்தம் என்பது ஒரு உப்பு கடல்னு பேரு. என்னது? உப்பு கடல். உப்பு கடல். ஓ. கடல். அப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? கடல்ல இருந்து கோடிக்கணக்கான நாடுகளை மாறி மாறி வந்திருக்கிறீங்க. கடல்ல இருந்து கோடிக்கணக்கான நாடுகள்ல மாறி மாறி வந்திருக்கோங்க ஐயா. அப்ப நீங்க கடல் இருந்து உடன் கொண்டு வந்ததுதான். கடல் இருந்து உடன் கொண்டு வந்தது. சீருடன் வந்த மாதிரி. சீருடன் வந்தது, பணத்துடன் வந்தது, புகழுடன் வந்த மாதிரி அங்கிருந்து மாறி வருகின்ற பொழுது பல கோடி ஆண்டுகள் ரத்தத்தோடு அந்த உப்பு வந்து விட்டது. எதுக்கு தெரியுமா? அந்த உப்பு வந்து எல்லா வகையான சோடியம், பொட்டாசியம், குளோரைடு எல்லா பூமியில என்னென்ன உப்பு இருக்குதோ, காய்கள் என்ன உப்பு இருக்குதோ, பழத்தை எல்லா உப்புமே இயற்கையாகவே அந்த ரத்தத்தில் இவ்வளவு இருக்க வேணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? உப்பை தின்னு, கீரை தின்னு, காயை தின்னு, பழத்தை தின்னு, உப்பு உள்ள போட்டு போயிடுறீங்க. அதனால ரத்தம் கெட்டு போகுது. ரத்தம் கெட்டோம்னா ஆசிட்டா மாதிரி அவங்க முதுகுவலி வந்தது காரணமே நீங்க அந்த காய்கறி, கீரையில், பழங்கள் இருக்கிற விஷ உப்புக்கள் இதெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே வயிற்றுல கண்டபடி தின்னாச்சு, மனப்படும் தின்னாச்சு. இதுல இருக்கிற உப்புகளும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அமிலம் அதிகமாகி போச்சு. ஒன்னா உப்பு அதிகமா போயிடும். ஆள்களின் உப்பு அமிலம் எப்படி அமிலம் அதிகமானாலும் ஆள் சாவுதான். உப்புத்தன்மை அதிகமான சாவுது. அப்ப இந்த உப்பை நீங்க வந்து என்ன பண்ணோம்னா, ரத்தத்துல இருக்கிற உப்பை வந்து கரைச்சி எடுக்கணும்னா இந்த தண்ணீரை மருந்து அருந்தினாத்தான் ரத்தத்தில் இருக்கிற உப்பெல்லாம் போய் சமமான இயற்கையான அடர்த்தி வரணும். இயற்கையான அடர்த்தும் அதுக்கு தேவையான உப்பை மட்டும் வச்சுக்கிட்டு பாருங்க, நல்லா பாருங்க. என்னதான் கரைச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல உடல் எடை குறையாது. அதே மேல என்னதான் நீர்ப்பயிற்சி பண்ணாலுமே உண்மையான உப்பும் உண்மையான அடர்த்தி வர்ற வரைக்கும் வச்சுக்கும். அதிகமா இருக்கிற நீங்க உணவினால் தின்ன எந்த உணவா வாயில போடுறது அத்தனையும் உணவு தான். வாயில போடுற அத்தனையும்
உணவு தாங்க ஐயா. ஆமா. அது 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 இயற்கை, செயற்கை எதுவானா இருந்தாலும் சரி. நான் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுவேன். இயற்கை, செயற்கை வாயில போட்டேன்னா உணவு தான்டா. அதுல பூரா விஷம் தான் இருக்குது, உப்பு தான் இருக்கு. அந்த உப்ப மட்டும் தான் தனக்கு தேவையான உண்மையான உப்ப மட்டும் வச்சுக்கிட்டு, அதிகப்படியான உப்பை எல்லாம் வெளியேற்றிவிடும். அந்த அதிகப்படியான உப்பு வெளியேறும் பொழுது உங்களுடைய எல்லா வலியும் போயிரும். நீங்க அது வலியே கிடையாது. கழிவினால் உங்கள் இயந்திரம் தடைபட்டு இருக்கிறது. கழிவினால் த அ அ சளி இயந்திரம் தடைபட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப இயந்திரத்த நீங்க சுத்தம் பண்றீங்க இங்க. இயந்திரத்த சுத்தம் பண்ணும் பொழுது மனம் தெளிவாயிரும். மனம் இனிமேல் இந்த முதல் ம். மனது இந்த ஆசை மனம், இந்த போதை மனம், பொருள் தேடுகின்ற மனம், அப்புறம் வந்து ம். சிதறுண்ட வடிவம், இதெல்லாம் அது இன்ப துன்பம். இப்ப இன்ப துன்பத்துக்கு ஆள்பட்டு இருக்கிறீங்க. அதான் இன்ப துன்பத்துல இப்ப இன்னும் இன்பம் தான் ஒரு துன்பமே வராது. ஓ! இறப்புக்கு வேலை இந்த கொடுத்தா நீங்க லெமன் டீ ஒரு நாளைக்கு எத்தன டைம்ங்க ஐயா அது 2, குடிக்கலாம்? 3 தடவை குடிக்கலாம். 2, 3 தடவை குடிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு நான்லாம் ஒரு உங்களுக்கு டைம் கூட குடிக்கலைங்க ஐயா. உடம்பு கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் வலிக்கிற மாரி இருக்கு. ம். டயர்டா இருக்க ஆமா. மாதிரி. ஆரம்பத்துல மயக்கம் வரும். ஆரம்பத்துல எல்லா மயக்கம் வரும். ஏன்னா இது அறுவை சிகிச்சை பண்றோம் இல்லையா? இது ஒரு அறுவை சிகிச்சை பண்றோம். உடம்பு பூரா அறுவை சிகிச்சை பண்றோம். உடம்பு பூரா அறுத்து அறுத்து வெளிய தள்ளணும். அப்ப அப்ப ஒரு லெமன் டீ வச்சு குடிச்சுக்கட்டுங்களா ஐயா? குடிச்சுக்கலாம். இப்போ இப்ப ம். அதையும் குடிச்சுக்கணும். பிரச்சனை இல்ல. சரி பண்ணிக்கலாம். 2 தடவை குடுக்கலாம், 4 தடவை குடிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. புரியுதா? ம். சரி. இந்த ஆ பெரியவர் கூட சொல்லியிருக்கான். சரி. குளுக்கோஸ் குடுக்க சொல்லியிருக்கான். ஆனா வெடிக்க போகுது இல்லையா? சிறுநீர் பீச்சு பீச்சு அடிக்குது. ஆமாங்க. பீச்சு அது ஆ. உள்ள இருக்கிறது தான் பீச்சு அடிக்குது. உள்ள இருக்கிறது தான் பீச்சு அடிக்குது. வயிறு பாருங்க வாய் வந்து வாய் பூனையாட்டு இருக்குது. வயிறு பானையாட்டு இருக்குது. ஓ! உலகமே அப்படித்தான் இருக்குதுங்க. வாய் இத்துணூண்டு இருக்கு. ஏங்க வாய் எந்த அளவுக்கு இருக்குது, வயிறு அந்த அளவுக்கு தான் இருக்கணும். என்னது? ஓ! வாய் எந்த அளவு இருக்கோ, வயிறு அந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்க வாய் வந்து பூனையாட்டு வச்சுட்டு, வயிற பானையாட்டு வச்சிருந்தா, ஆமாங்க ஐயா. இன்னைக்கு எல்லா ஆம்பளையும் பொம்பளையும் பானை மாதிரி தான் வயிறு இருக்குது. கிட்ட போய் பாருங்க, நாத்து அடிக்கும். கிட்ட போய் பாருங்க. நாத்தடிக்குது. இதுதான் ஆம்பளை பொம்பளை லட்சணம் இது. இது எல்லாரும் இப்படித்தான். ம். சகிக்க முடியாது. என்னது? இப்ப நான் இதை கத்துக்கிட்டதுனால ஆம்பளை பார்த்தாலும் சகிக்க முடியல. ஆம்பளை பார்த்தாலும் தலை அதான் குடிச்சிக்க அதான். வேண்டி இருக்குது. பொம்பளையை பார்த்தாலும் அப்பவே தலை குடிச்சிக்க வேண்டி இருக்குது. ஆ. எனக்கு அப்படித்தான் தோணுதுங்க. எனக்கு அப்படித்தான். அதான் அதாங்க ஐயா. அப்படிதான் தோணும். ஏன்னா எல்லாம் அசுத்தமா இருக்குது. எல்லாமே 10 கிலோ மலத்தை வச்சுட்டு ஆம்பளை பொம்பளை சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆ. அது எப்படி அது மணக்கிற உடம்பா இருக்கும்? மேலே என்னங்க ஐயா? அது எப்படி மணக்கிற உடம்பான்னு கேக்குறேன் நானு. இல்ல, இல்ல, இல்ல. அதெல்லாம் நார் 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 உடம்பு தாங்க ஐயா. அப்ப அது எப்படி ஏறெடுத்து பாக்குறதுன்னு கேக்குறேன். ஆ. அது ஒரு மனமுள்ள உடலா இருந்தா பார்க்கலாம். அது அசுத்த உடலாச்சே எப்படி ஆமாங்க. ஏறெடுத்து பார்ப்பதுன்னு கேக்குறேன். அதான் அதாங்க ஐயா. அதுதான் உள்ள கழிவுகளும் மலமும் நிறைந்த பையாச்சே. கழிவுகளும் மலமும் நிறைந்த அழுகி போன வெளியதான் வந்து பட்டு சட்டைய பட்டு சட்டை போட்டுக்கிறேன். அப்புறம் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிறேன். பெண்களா இருந்தா ம். பட்டு புடவையும் பட்டு ஜாக்கெட்டும் போட்டுக்குதுங்க. எல்லாம் அழுகி போன ஆமாங்க. உடம்பு தானே. அழுகி போன உடம்பு, அழுகி போற உடம்புங்க ஐயா. அதுதான் அது எப்படி நாம பார்க்க அழகா இருக்குது. ஏங்க கெட்டு போறதாங்க அழகா இருக்கு. முழு 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 முழுன்னு இருக்கிறது காரணம். நீங்க பால் கெட்டு போச்சுன்னா பரபரன்னு உப்ப ஆரம்பிக்குதுல்ல, அது மாதிரி தான். ஆமா ஐயா. எல்லாமே மக்கள் பாவம் தெரியாமையும், அறியாமையிலயும் தான் இருக்காங்க ஐயா. நீங்க தானே விழிப்புணர்வு இல்ல. இப்ப நாமக்கல் நீங்க ஒரு விழிச்சிருக்கிறீங்க. நாமக்கல் ஆண்களும் இல்லையா பெண்களும்? நாமக்கல்ல மட்டும் நான் ஒரு 7, 8 வகுப்பு நடத்தியிருக்கேன். அப்படிங்களா ஐயா? ஆமா. நாமக்கல் நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு இருக்குல்ல, நாமக்கல் கவிஞர் மாளிகை. அரசாங்க திருமண மண்டபம் இருக்கு நாமக்கல்ல. ஆமா ஐயா. அந்த மண்டபத்துல நான் 4, 5 வகுப்பு நடத்தியிருக்கேன். நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி. கரூர்லயே 2, 3 ஆ. வகுப்பு நடத்தியிருக்கேன். கரூர்லயே. ஓ! சரி, சரிங்க அதே ஐயா. மாதிரி திருச்சியில பாத்தீங்கன்னா சிறுகமணி பெருகமணி ஒரு இடம் இருக்கு போற வழியில. திருப்பராய்த்துறை ஆமாங்க ஐயா. ராமகிருஷ்ணா மடம் இருக்கு. ராமகிருஷ்ணா மடத்துக்கு பக்கத்தால 2, 4 அங்க இயற்கை வாழ்வுகோன் இருக்கு. அங்க வகுப்பு எடுத்திருக்கேன். ஆ இயற்கை வாழ்வு. அவர பேரு நல்ல பேருங்க ஐயா. ஃபாதர் ஜேக்கப். ஆ ஃபாதர் ஜேக்கப். அங்கே கூட நான் ஒரு டைம் போயிட்டு வந்தேங்க ஐயா. அதே நல்லா இருக்கும். பெரிய தோட்டம் 10 ஏக்கரை பூமி. ஆமா. சின்ன சின்னதா ரூம் எல்லாம் கட்டி விட்டுருக்காரு. ம், ம். அவரு அங்கேயே அகத்தூய்மை. 2 அம்மா சமைக்கிறாங்க. ஆமா. இப்ப அது யாரும் கிடையாது. நான் போயிருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். 6 மாசத்துக்கு அகத்தூய்மை. முன்னாடிங்களா ஐயா? ஆமா. 6 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் நான். ம். ஆ. ஆமா. அவர் அகத்தூய்மை தெரியாது பாவம். என்னை கூப்பிட்டு பேச வச்சார் 4 தடவை.
அகத்தூய்மை ஓ! அவரு சரி, சரிங்க. அகத்தூய்மை தெரியும், நீர் மருத்துவம் சொல்லி தர மாட்டாங்க. தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கடைப்பிடிச்சா தானே தெரியும். ஆமாங்கய்யா. நீர் மருத்துவத்தை உலகத்துல நான் ஒருத்தன் தாங்க கடைப்பிடிக்கிறேன். ஓ! சரி, சரிங்கய்யா. உலகத்துல நான் ஒரே ஆள் தான். என்னது உலகத்துல ஒரே ஆள் தான். அவரு வந்து இந்த மண் குளியல், வாழை இலை குளியல், எந்த புடலங்கா அப்புறம் இந்த குழி சிறுதானிய அதெல்லாம் வணிக சிறுதானிய உணவு அதெல்லாம் குடுத்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து எப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான யோசனை. அவ்வளவுதான். அதாங்கய்யா. வணிகம்ங்க அதெல்லாம் பிசினஸ்ங்க. என்னது பிசினஸ். அவ்வளவுதான். அது சின்ன வருமானம் உள்ள பிசினஸ். இது கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சின்ன அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க. அதுல நோய் நிரந்தரம் ஆகா. நோய் தீந்துருமா? தீராதுங்கய்யா. அப்புறம் ஏன்னா அகத்தூய்மை தெரியாது. ஜீரநீர் நிறுத்த பத்தி எங்க ஜீரநீர் நிறுத்த சொல்றது வந்து இது பரிணாம அறிவு. அவங்க பரிணாம அறிவிலே தெரியாதுல்ல அவங்களுக்கு. நல்லவங்களா இருக்கலாங்க. அறிவு இந்த 7ஆம் அறிவு தெரியணும்ல. நானே ஆமாங்கய்யா. இங்க 4-5 வகுப்பு நடத்திருக்கேன். அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் எங்கிட்ட நான் பாடம் கேட்டவங்க 200 பேர் இருக்காங்க. எங்கிட்ட பாடம் கேட்டவங்க 200 பேர் இருக்காங்க. ஓ! அங்க அவரு அங்க நடத்தும்போது கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாங்களாங்கய்யா? ஆமா, கிட்டத்தட்ட 200 பேத்துக்கு மேல என்னுடைய இதை கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு அங்கேயே மட்டும் ஒரு 25, 30, 40 புத்தகம் வாங்கியிருப்பாங்க. இவர் ஒரு 2-3 புத்தகம் யாருக்கா வாங்கி கொடுத்தாரு. இப்ப கூட ஒரு சரி, ஒரு சரிங்க. போன வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தாரு. ஆஹா. சரி, ஜேக்கப். சரிங்கய்யா. அவர் ஈரோடு வந்தாரு. ஈரோட்ல அவரு கொஞ்சம் வசதியான ஒருத்தர் இருக்காரு. அங்க ஈரோட்ல பேருந்து நிலையத்துக்குள்ள ஒரு பெரிய மாருதி பழச்சாறு கடைன்னு பெரிய கடைங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் குடிப்பாங்க. அந்த மாதிரி பெரிய கடை. அந்த கடையோட உரிமையாளர் அவரு நண்பர் அடுத்து வந்தாங்க. வந்து ஒரு 1/2 மணி நேரம் சரி, சரி. அவ்வளவுதான். இதெல்லாம் நல்ல மனிதர்கள். நல்ல மனிதர்கள் அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் விஷயம் அதான், எப்படிங்க அதாங்க. தெரியுங்க? நல்ல மனிதர்கள் வேற எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்காப்ப. எனக்கு வந்து நீர் மருத்துவம் தெரியும். அவ்வளவுதான். ஆமாங்கய்யா. நான் போய் உலகத்துல இருக்க எல்லாம் தெரியும் சொல்றது என்ன ஏமாற்று வேலை? அந்த மாதிரி எனக்கு நீர் மருத்துவம் தெரியும். வெங்கடேசன் ம். கத்து. ஆமா, அந்த இதுதாங்க 7ஆம் அறிவு. அதனால இவ்வளவு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? சரி, சரிங்கய்யா. இதுதான் நல்ல வழியில பொருளீற்ற முறை. நல்ல வழியில பொருளேற்ற முறை. பாருங்களேன். இப்ப உங்க உடம்பு என்ன ஆகுது நீங்களே பாருங்க. எவ்வளவு இதெல்லாம் இந்த ஜீரநீர் என்ன செய்யும்? உணவு எது போனாலும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்து விட்டுரும். ரத்தத்துக்கு கெடுத்துரும், ம். பெருங்குடலை கெடுத்து விட்டுரும். பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா மொத்த உடம்பு கெட்டு போயிடும். மொத்த உடம்பு கெட்டு போயிருங்கய்யா. அந்த கெட்டு போச்சுன்னா எல்லா உறுப்பும் பிடிச்சிக்க. நீங்க என்ன சொல்றீங்க? முதுகு வலி அப்படிங்கிறீங்க. அவனை கேட்டா இதய ஆமாங்க. வடிம்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கழிவுகள் தேக்கம் தான் இங்க இருக்கிற எல்லாம் போய் நீ குறிப்பா மாவு கொழுப்பா மாதிரி அங்கங்க போய் படிச்சுக்கு. மாவு கொழுப்பா மாதிரி உள்ள தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 71ஆம் பாடத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். 71ஆம் பாடம். 71ஆம் பக்கம் நானே படிச்சிடுறேன். 71ஆம் பக்கம் 71 அதுல 2-3 தடவை படிச்சிருங்க. சரியா? சரிங்கய்யா. 71ஆம் பக்கம். எப்பவுமே கையில புத்தகம் வச்சுக்கணும். 71ஆம் பக்கத்துல 71ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 71, 72 71, 72. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி அதானேங்கய்யா? அப்படியே படிச்சுட்டு அது பல முறை படிச்சுக்கங்க. இப்ப 8 மணிக்கு கூட அதை பத்தி பேசலாம் 5 நிமிஷம். நீங்க படிச்சுட்டு நீங்க கூட கேள்வி கேட்கலாம். புரியுதா? இத பாருங்க. 71 பாத்தீங்கன்னா நான் முன்னும் முன்னு சொல்லிட்டு 1, 2, 3 போட்டிருக்காங்களா? ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் திருப்பி பாருங்க 4 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்புங்க. 4 வருதா? மீதப்பகுதி 4 வருதா? 4 வருதுங்கய்யா. மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச். இத படிங்க. மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச். கண்ணாடி போட்டு படிங்க. மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர்
நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்தெடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். ம் படிங்க. கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் ம் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும். ம் பெண்களும் நீர் உணவு முறையை பயன்படுத்தி ம் பலன் பெறலாம். ம் நீர் உணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு ம் மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் ஆர்னோல்டு சிகரெட். எகரெட் கூறுகிறார். வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீர் உணவு முறை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். ம் இவ்வளவுதான். இந்திய ஆராய்ச்சி சரி. சரிங்கய்யா. எது வரைக்கும் படிச்சீங்க? 8ஆவதா 10ஆவதா? எது வரைக்கும் படிச்சீங்க? 5ஆவதா? அந்த 4வது இதுங்கய்யா. இல்ல நீங்க பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? பாடம் படிச்சிருக்கீங்க? தமிழ் நானு 10ங்கய்யா. 10ஆவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சரி. இந்த புத்தகத்தை ஆமாங்கய்யா. எடுத்துக்கூட்டி படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க. பல முறை படிச்சு 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 மண்டையில ஏத்திக்கீங்க. புரியுதா? சரிங்கய்யா. உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க. சரி சரிங்கய்யா. இப்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்ப போறேன். இவங்க பேசியாச்சு இல்லையா? பதிவு இப்ப நான் எங்க வீடியோ ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. வீடியோ அப்படியே மேல இருக்கு பாருங்க, தொடுங்க. கேமரா இருக்கு பாருங்க, கேமராமா இருக்கு பாருங்க, தொடுங்க. கேமரா மாதிரி இருக்கும் பாருங்க. வாட்ஸ்அப்ல தான் கூப்பிடுறேன். மேல பாருங்க, கேமரா இருக்கு, தொடுங்க. இப்ப போனை தொட்டீங்களே இல்லையா? அதே மாதிரி கேமரா தொடுங்க. மேல வலது பக்கம் மேல இருக்கும் பாருங்க, வலது பக்கம் மேல இருக்குது. வந்துருச்சு. இந்த மாதிரி கூப்பிட்டு பேசிக்கிங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு பேசி பதிவாயிடும். புரியுதா? இப்ப நான் இதான் விஷயம். இப்போ நான் பேசி முடிச்சுக்கிறேன். அப்ப கூட்டி கழித்து பார்த்தால், அப்ப இந்த உடம்பு 4 வகையில விஷத்தை வெளியேற்றுறது. அப்ப உடம்ப விஷத்தை வெளியேற்றுறதெல்லாம் குறியா இருக்குது. வெளியேறதுக்கு அப்புறம் சுத்தமான உடலா மாறுது. அப்ப அந்த கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில தான் உடம்பு இயங்குது. அப்ப நம்ம சாப்பிட்றதெல்லாம் உள்ள வச்சுக்கணும்ல, ஏங்க வெளியே அனுப்புது? அது தேவையில்லைங்கய்யா. அப்ப கூட்டி கழித்து பார்த்தால் இயற்கை சக்தியில் வாழ்கின்ற பொழுது தானாவே இந்த பசித்தாக நின்று போயிடும். உணவு மேல நம்பிக்கை போயிடும். தானா இந்த சுத்தம் பண்ணவனுக்கு பசி துன்பம் தராது. அதனாலதான் நான் பசி துன்பம் இல்லைங்கிற கருத்தை நீங்க கேட்டீங்க. பசி துன்பம் நிறுத்தி பழகிட்டா உணவுங்கிறது தேவையற்றதாக மாறி விடுகிறது. அந்த நிலை வரணும். அதுதான் 7ஆம் அறிவின் பேரு. என்னது? 7ஆம் அறிவு சீக்கிரம் வந்துடும். 7ஆம் அறிவு சீக்கிரம் வந்துடும். நீங்க உடம்பு பயிற்சி பண்ணப்ப ஏன்னா இது எப்படின்னா, எப்படி செய்யறது, எப்படி 7ஆம் அறிவுக்கு போறது, முறையாக எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதுன்னு சொல்ல வர்றேன். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அந்த மாதிரி பல முறை படிங்க. அந்த 1, 2, 3, 4 படிச்சுங்க. எனக்கு 8 மணி வகுப்புல கூப்பிடுறப்ப அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. புரியுதுங்களா? நன்றி.